லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த மாசத்தோட வட்டி பணம். மாமா, அந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துருங்க மாமா. எனக்கு இந்த பணம் வேண்டாம். மாமா குறைச்சல்ல விஷயத்தை பத்தியா? மாப்ள மாமா, அம்மா தாலி அடகு வச்சுதான் இந்த கடனை நான் அடைச்சேங்கிறது எனக்கு அவமானம் தான். இந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துருங்க. அந்த கடனை நானே அடைச்சுக்கிறேன். நான் தானே வாங்கினேன், அதுக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம். எனக்கு இந்த பணம் வேண்டாம். இதுக்கு மேல என்னத்த அவமானம் பார்க்கணும்? அந்த வட்டிக்காரன் வீட்டுக்கு வந்து நாக்க புடிங்கிற மாதிரி பேசிட்டு போனானே, அப்ப வராத அவமானம். பெத்த ஆத்தாளோட சேலைய ஊருக்கு முன்னாடி வச்சு இழுத்தானே, அப்ப வராத அவமானம். ஆத்தா தாலிய அடகு வச்ச காசுல தான் வந்துருச்சா? குடும்பம் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அந்த பொய் தான். சும்மா வெட்டி ரோஷத்துல பேசிக்கிட்டு இருக்காம பணத்தை கொண்டு போய் ஒழுங்கா கொடுத்துட்டு வர சொல்லு போ. ஏமாமா, இந்த வீட்ல எல்லாரும் ரோசக்காரங்களா இருக்காங்க பாரு. ஏமாப்ல, இவங்க தான் ரோசக்காரங்கன்னா நாங்களாம் ரோசப்பட மாட்டோமா? நான் ரோசப்பட்டு பார்த்ததுலையே. இப்ப பாரு. வாமாமா. என்ன அப்படியே பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க? என்ன என்ன பேசுன? அத்தை, நீங்க வட்டிக்கு வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கல, என் மாப்பிள்ளையோட சுயமரியாதை கெடுக்கிறதுக்கு வழிய போட்டு கொடுக்குறீங்க. டேய் சின்னா, சித்தப்பே கம்மன்னு இருங்க. சும்மா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எதுக்கு குறுக்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப மாமியார் மருமகள் என்ன சொல்ல வரீங்க? என் மாப்பிள்ளைக்கு வட்டி கட்ட கூட வக்கலன்னு சூசகமா சொல்றீங்களா? மாப்பிள, வார்த்தையை விடாதீங்க, பேசாம போயிடுங்க. என்னது? நான் போணுமா? நான் எதுக்கு போனேன்? இந்த வீட்டுல நல்லது கெட்டது எதுவும் நடந்தா நான் பேசக்கூடாதா? ஏன் பரம, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? மா, இப்பதாமா எனக்கு புரியுது, இதெல்லாம் நீயா பண்ணல. இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்காளே புது மகாராணி, அவ நல்ல சாவி குடுக்கறதுலதான் நீங்க இப்படி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. பரம, என்னடி வாய் நீளுது? பாருடா, நியாயத்தை பேசினா வாய் நீளுதுன்றீங்களோ? பரம, நீ கேளு, நீ கேட்கறதான் கேளு. என்ன நடக்கும் பாப்போம், கிட்டக்கு போ. மா, நானும் இந்த வீட்டுல பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். இவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்களை எல்லாம் ஒரு ஆளா கூட மதிக்கிறது இல்ல. இவதான் உனக்கு எல்லாமே வா? ஒரு பொண்ணுக்கும் தாலி எம்படி பெரிய பொக்கிஷம். அப்பாவோட ஞாபகமா மிச்சம் இருக்கிற சொத்துன்னா அது ஒண்ணுதானு எம்பட்டு நாள் நீ எங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிருக்க. ஆனா இப்போ இவ சொல்லிட்டாலாம், உடனே அடகு வச்சு நீயும் பணத்தை கொடுப்பியா? என்னம்மா இது எல்லாமே மொத்தமா இங்க நிக்கிறாளே இவ, என் தம்பி செந்தில அவமானப்படுத்துறதுக்காக போடுற திட்டம். அத புரியாம இவ பேச்ச கேட்டுட்டு நீ இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியே மா, இதெல்லாம் சுத்தமா நல்லதுக்கே இல்லம்மா. ஏய் நிறுத்துறி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை வாயில இருந்து வந்துச்சு, கோணி தைக்கிற ஊசியாலையும் வாயை இழுத்து வச்சு தைச்சிருவேன். பாரு, நான் இப்பவும் சொல்றேன், என் மருமக அமுதா செய்யறதுதான் சரி. அவ எதை செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஏதோ வீட்டு மேல இருக்கிற அக்கறையில பேசுற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறிய. இம்புட்டு நாளும் இந்த வீட்டுக்காக அப்படி என்னத்தை செஞ்சு தள்ளிட்டிய?
என்ன 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 பண்ணல? அந்த சந்தையில ஒருத்தன் என்ன அவமானப்படுத்தினான்னு தெரிஞ்சும் நீங்க எல்லாம் வாயை மூடிக்கிட்டு சும்மா தானே இருந்தீங்க. ஏன் மருமகதா எனக்காக கேட்டா. இந்த பாருங்க, அது என்னோட தாலி. அடகு வச்சது நான். அதை எப்படி திருப்பணும்னு எனக்கு தெரியும். இது வரைக்கும் நீங்க காட்டின அக்கறைக்கெல்லாம் ரொம்ப நன்றிப்பா. நேத்து வந்தவ முன்னாடி யார அவமானப்படுத்திட்டு இருக்கியா? போதும் தான், நல்லா பாத்துங்க. இந்த வீட்டுக்கு மூத்த மருமனை வந்து எனக்கு கிடைச்ச அவமானம் எல்லாம் போதும். நான் கோச்சிட்டு கிளம்புறேன் முதல்ல. பரம, இனிமே இங்க நம்மளுக்கு என்ன வேலை? இவங்கிட்ட என்ன உறவு வேண்டிய கிடக்கு? நீ வா, நீ வா. மா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அம்புட்டுதான் நான் சொல்லுவேன். நீ வா. நீ எல்லாம் இவளால தானே. அதான் பேசி மயக்கிட்டாளே எல்லாத்தையும். இல்ல மாப்பிள, இப்பதான்டா நீ ரோசாக்காரனா இருக்க. சித்தப்பு, உங்க ரோசத்தை பத்தி எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் காஃபில கொஞ்சம் சக்கரை இருந்திருக்கலாம். ஒரே ஒரு ரோசம் இல்லாதவே இவன் ஒருத்தன் தான். அப்புறம் என்னம்மா, பணத்தை கொடுத்துடலாமா? மாமா சரி, பணத்தை கொண்டு போய் கொடுப்போம். ஆனா என் கையால கொடுக்க முடியாது. யாராவது ஒருத்தர் என் கூட வரட்டும், அவங்களே கொண்டு போய் கொடுக்கட்டும். என்னம்மா சொல்ற? யாராவது போறீங்களா? அமுதா, இந்த நேரத்தில் ஆட்டோ கிடைக்கிறது கஷ்டம்தான். அதான் ரோட்டில் நம்ம நடந்து போகும்போது அவசரத்துக்கு முன்ன பின்ன தெரியாத மட்டும் லெஃப்ட் கேட்டு போகிறது இல்லையா? அந்த மாதிரி என்ன நினச்சிக்கோ. நீ என் பக்கத்தில் உட்கார்றதுனால உன் மனசை நான் மாறப்போதா என்ன? என் மனசில் எதுவும் இல்லை. என்னம்மா, என்ன விஷயம்? என்ன என்னமோ ஒன்னும் தெரியாத மாதிரி என்ன விஷயம்னு கேக்குறிய? இந்தாங்க, இந்த மாசத்தோட வட்டி பணம். அடுத்த மாசத்துல இருந்து சரியா வட்டி பணம் வந்து சேர்ந்துரும். வேணாமா? என்னங்க, என்னாச்சு? எதுக்கு பணம் வேணாம்னு சொல்றீங்க? நீங்க பணம் எதுவும் தர வேணாம். நீங்க தர வேண்டிய பணம் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. என்ன சொல்றீங்க? யார் கொடுத்தா? எங்க வீட்ல
வீட்ல இருந்து நாங்க யாரும் வந்து பணம் கொடுக்கலையே. நீங்க யாரும் தரலமா. ஆனா உங்களுக்கு பதிலா உங்க அப்பச்சி மொத்த பணத்தையும் வட்டியோட சேர்த்து கொடுத்துட்டாரு. அப்புச்சியா? ஆமா. பணம் வாங்கினது நாங்க தானே. நீங்க எதுக்கு அவங்க கொடுத்தாங்கன்னு வாங்குனீங்க? நீ ஏமா என் மேல கோவப்படுற? செந்திலுக்கு கடன் கொடுத்ததே உங்க அப்பச்சி மேல இருக்கிற மரியாதையில தான் கொடுத்தேன். அவர் கொடுத்த பணத்தை நான் எப்படிமா வாங்காம இருக்க முடியும்? என்ன இருந்தாலும் நீங்க பணம் வாங்கினது தப்பு. போதும்மா, நீ எதா இருந்தாலும் உங்க அப்பச்சிட்ட போய் பேசிக்கோ. இனி என் பங்கு முடிஞ்சதாத்தா, நான் வரட்டா? அப்புச்சி கொடுத்தாங்களா? இன்னும் புரியலையே. நான் அப்புச்சியை பார்த்து இந்த விஷயமா பேசணும். இது எதுக்கு நம்மகிட்ட சொல்கிறா? ரோட்ல போற யாரோ ஒருத்தரை நிறுத்தி உதவி கேட்டுதான் நினைச்சுக்கோங்க. நான் சொன்னது மாமா எப்படி இருக்குமா? நான் நல்லா இருக்கேன். உள்ள அப்புச்சி இருக்காங்களா? இருக்காருமா. நான் அவளை பார்க்கணும்னு போய் சொல்றியலா? சரிம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. ஓகே. ஐயா. என்னையா? உங்களை பார்க்கறதுக்கு அமுதாம்மா வந்திருக்காங்க. அவ எதுக்கு இங்க வந்தா? தெரியலங்கய்யா, உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. இல்ல, அவளை பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. அவளை முதல்ல இங்க இருந்து வெளியே போக சொல்லு. சரிங்க. என்ன அப்புச்சி என்ன சொன்னாங்க? அம்மா, அவருக்கு உங்களை பார்க்க விருப்பம் இல்லையாம்மா, உங்களை போக சொல்லிட்டாருமா. என்ன வெளியே போக சொன்னாங்களா? இருங்க, நானே பாத்துக்கிறேன். அம்மா 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 சொல்றது கேளுமா. அம்மா நீங்க சும்மா இருங்க, நான் பேசிக்கிறேன். ஏய், உங்ககிட்ட என்ன சொன்ன? கண்டவங்களெல்லாம் ஆபீஸ்க்குள்ள விட்டுக்கிட்டேன். ஓ, நான் கண்டவளா? பெருவெதுக்கு இந்த கண்டவளுக்காக அந்த வட்டிக்காரன் கிட்ட கடனை கொடுத்து பத்திரத்தை வாங்கினிய? அண்ணே கேளுங்கண்ணே, என்ன கண்டவன்னு சொன்னாங்கல்ல, பெருவெதுக்கு பணத்தை கொடுத்தாங்களா? வட்டிக்காரன் என்ன பார்த்துதான் உனக்கு கடன் கொடுத்தது. வாங்கின பணத்தை கட்டலன்னா அது எனக்கு தானே கெட்ட பேரு. அதுக்காக தான் கொடுத்து தொலைச்சேன். எங்களுக்காக யாரும் பணம் கொடுக்க வேண்டாம். இது இந்த மாச வட்டி பணம். இனி மாசம் மாசம் தவறாம பணம் வந்து சேரும். அண்ணே சொல்லிருங்க. எதுக்கு இந்த பணம்? பணத்தை எடுத்துக்கிட்டு போக சொல்லியா? எனக்காக கடனை உரிமையா அடைக்கணும்னா அதுக்கு என்னோட அப்புச்சியா இருக்கணும். அப்படி அப்புச்சியா இல்லாம வட்டிக்காரரா இருந்தா பணத்தை எடுத்துக்கோங்க. மாசம் 10 தேதிக்குள்ள பணம் வந்து சேரணும். இந்த மாசத்துக்கு பணம் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்த்து பில்ல கொடுத்து அனுப்பியா? சரிங்க. அண்ணே, இனி மாசம் மாசம் வட்டி பணம் சரியா வந்து சேர்ந்துரும். அப்படி வரலனா பணத்தை கொடுக்காதவங்கள எப்படி பார்த்து வாங்குவீங்களோ அப்படி பார்த்து வாங்கிக்கோங்க. டேய், கடைக்கு போலியா? இப்ப என்னமா வேணும் உனக்கு? மனசுல நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? சும்மா நச நசன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் கடைக்கு போகலன்னு கேட்டேன். நானும் 3 நாளா பாக்குறேன், வெளியில போறது வரதுமாவே இருக்கிற. கடைக்கு தான் போயிட்டு வரேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா 3 நாளா கடையே திறக்கலையாமே. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? கடை ஏன் திறக்கல? ஏன் திறக்கலனா? கடையில விக்கிறதுக்கு சரக்கு இல்ல, அதான் திறக்கல. என்னது? கடையில சரக்கு இல்லையா? வெறும் கடையை திறந்து போட்டுண்டா எவன் வருவான்? வரவெல்லாம் பொருள் இல்லன்னு சொன்னா பேரு தான் கெட்டு போகும். அதுக்கு கடை மூடி இருக்கிறதே பெஸ்ட். அதான் மூடி வச்சிருக்கேன்.
கடையில பொருளை வாங்கி வைக்கிறத விட்டுட்டு கடையை அடைச்சு வச்சிருந்தா வருமானம் வந்துருமா? மா சும்மா நொய்யின்னு பேசிட்டு இருக்காத. கடையில சரக்கு இல்ல, அதனாலதான் திறக்கல. பணம் வந்தவன வாங்கி வச்சு திறந்துருவேன், போதுமா? நான் என்ன உன் மூத்த மாவன் செந்தில் மாதிரி நான் வாத்தியாரு, நான் இன்னாரு மன்னாருன்னு பொய் சொல்லிட்டா சுத்திட்டு இருக்கேன்? நான் ஏமாத்திட்டா இருக்கேன் சொல்லு. வடிவேலு, தேவையில்லாம பேசாத. என்ன என்ன தேவையில்லாம பேசுறாங்க? ஆத்தா உன்னை பத்தி மட்டும் பேசினா அதை பத்தி மட்டும் பேசு. அதை விட்டு போட்டு செந்தில் எதுக்கு வம்புக்கு இழுக்கிற? அவன் வாத்தியாரா இருந்தானா இல்லையோ அது முக்கியம் இல்ல. அவன் உழைச்சி சம்பாரிச்சு இந்த வீட்டுக்காக மட்டும்தான் செலவு பண்ணான். நீ என்னடா பண்ண சொல்லு? சும்மா பேசிக்கிட்டு விட்டுட்டு தானே ஒன்ன. வாயா வா, அந்த புழுகு மூட்டை ஃப்ராடு பயலுக்கு நீ என்ன வக்காலத்தா? நீயே இந்த வீட்டுல தண்ட சொத்துக்கு தானே வந்து தங்கியிருக்க. உனக்கு என்னையா என்கிட்ட கேள்வி கேட்க வேண்டியிருக்கு? நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்க, நீ எங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்க. என்ன பாரியா, நான் பேசுறத கேளு. சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு சொல்லு. உங்க அக்காவை தானே இந்த வீட்டுல கட்டி கொடுத்தாங்க, ஒன்ன கிடையாதுல்ல. ஓசி சோத்துக்காக தான் நீங்க வந்திருக்க. அப்போ அதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாரு. சாப்பிடுற வீட்டுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம நீ அவன் கூட சேர்ந்து பொய் சொல்லிக்கிட்டு எங்களெல்லாம் ஏமாத்திட்டு தானே சுத்திட்டு இருந்தீங்க. உன்னாலையும் அவனாலையும் தான் என் வீடு இப்போ அல்லோல் பட்டு கிடக்குது. உன்னெல்லாம் இம்புட்டு நாள் இந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்த பத்தியா, அதான் என் பெரிய தப்பு. மரியாதையா சொல்றேன், வீட்டை விட்டு வெளியில போ. ஒதுங்க கூட இடம் இல்லாம ஒட்டிக்க வந்தான் தானே நீ? நீ எல்லாம் பேசவே கூடாதியா. மரியாதையா போயிடு, அம்புட்டு தான் சொல்லுவோம் உனக்கு. இதுக்கு மேலையும் இது என் அக்கா வீடு, நான் இங்கதான் இருப்பேன்னு ஏதாவது சொன்ன உன்னை தெருவுல இழுத்து வச்சு அசிங்கப்படுத்திடுவேன், அவ்வளவுதான். அக்கா புரியுதுக்கா, என் மேல உனக்கு வருத்தம் இருக்குந்தான். அந்த வடிவேல் பையன் அவன் சத்துக்கு என்னென்னமோ என்னை பேசுறான், நீ பார்த்துட்டு பேசாம இருக்கிய. அக்கா, அவன் என்னை ஒவ்வொரு தடவையும் ஓசி சோறு தண்டை சோறுன்னு சொல்லும் போது என் மனசுக்குள்ள சுருக்கு சுருக்குன்னு தான் இருக்கும். ஆனா அதை நான் காட்டிக்க மாட்டேன். அவன் 1000 பேசினாலும் அவன் என் தம்பிடா. அவனை பேச உனக்கு என்னடா உரிமை இருக்குன்னு முன்னாடி நீ வந்து நிப்ப, என் மாப்பிள்ளை நிப்பா. ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு வருத்தம் இருந்தாலும் வேற யாரு, நம்ம பையன் தானே, சின்ன பையன் தானேன்னு நான் உன்னை சமாதானப்படுத்துவேன். இப்ப அதெல்லாம் மாறிடுச்சு இல்லக்கா. இன்னைக்கு அந்த வடிவேலு பையன் என்ன தண்டை சோறு மட்டும் சொல்லலக்கா, வீட்டை விட்டு வெளியே போயான்னு அம்புட்டு அவமானப்படுத்தும் போது ஒரு வார்த்தை கூட எனக்கா நீ பேசவே இல்லையக்கா. ஏக்கா, நான் அம்புட்டு வேண்டாதவனா போயிட்டேனா? புரியுது புரியுதுக்கா. எம்பிட்டு நாள் என்ன அவமானம் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு இந்த வீட்டுல இருக்க காரணம் அக்கா நீதாக்கா, உனக்கா மட்டும்தான்க்கா. நான் போறேன்க்கா, போறேன். நான் போறதே உங்களுக்கெல்லாம் நிம்மதினா நான் போயிடுறேன்க்கா, போயிடுறேன். ஆனா அவன் என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னப்போ கூட எனக்கு வலிக்கலக்கா. ஆனா நீ மௌனமா இருந்த பாத்தியா, அதுதான்க்கா எனக்கு வலிக்குது. இவ்வளவு நாளா
நான் உன் பாரத்தை சுமக்கல. நான் தான் உனக்கு பாரமா இருந்திருக்கேன். இனிமே இந்த பாரத்தை நீ சுமக்க வேணாக்கா, சுமக்கவே வேண்டாம். நிம்மதியா இருங்க. அக்கா, என் மாப்பிள்ள பாவம்க்கா. அந்த சின்னஞ்சிறுசிகளை பிரிச்ச பாவத்துக்கு நீ ஆளாயிராதக்கா.